அடுத்தது ரித்தத்துன் அப்படின்னா மதம் மாறுவது. ரித்தத்துங்கிறது அரபி மொழியில் திரும்புவது அப்படின்னு அர்த்தம். அதாவது வல தர்தத்து அல அதுபாரிக்கும், நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தில் சூரா அல் மாயிதா 5வது சூராவோட 21வது அந்த இடத்துல வல தர்தத்து அப்படின்னு சொல்கிறான், திரும்பாதீர்கள் அப்படின்னு. வழக்கத்தில் ரித்தத் அப்படிங்கிறது பொதுவாக நாம் இந்த அர்த்தம் திரும்புறதுனா பொதுவான சொல்ல மாட்டோம். நாம் அங்கே நம்ம சொல்கிறது இஸ்லாமை விட்டு திரும்பி போயிடுறது, அதாவது இஸ்லாமை ஏற்று திரும்ப மீண்டும் பழைய நிராகரிப்புக்கு போயிடுறது, திரும்பி போகிறது. இதைத்தான் இந்த இடத்துல ரித்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆனவரை தான் முர்த்ததுனா திரும்பி விட்டு மதம் மாறி விட்டவர்னு அர்த்தம். பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா பக்ரா 2வது சூராவுடைய 217வது ஆயத்து, ஒமையர்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிரூன் ஃபஉலாயிக ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். ஆகவே உங்களிலிருந்து யாராவது தன்னுடைய மார்க்கத்தை விட்டு மாறி நிராகரித்தவராக இறந்து விட்டால், அதாவது இஸ்லாம் ஏற்றிருந்தால் அப்புறம் மார்க்கத்துக்கு விட்டு மாறிட்டார், அந்த குஃப்ரிலேயே இறந்து விட்டால் அத்தகைய நற்செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். அல்லாஹ் எல்லா நன்மையிலும் அழிச்சிருவான். அத்தகைய நரகவாசிகள் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார். அப்போது ரித்தா இதுதான். ரித்தத்துடைய வகைகளை ஷேக் ஃபௌசான் ஹஃபிலா கூறுவேன், இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல்களில் எதையாவது ஒன்றை செய்வதால் ரித்தத் ஏற்படும். இந்த இஸ்லாமை விட்டு வெளியேற்றும் செயல்கள் நிறைய இருக்குது. ஒருத்தர் காஃபிரா அதாவது முர்த்ததாகிறதுக்கான காரணங்கள் அவற்றில் 4 பிரதான பிரிவுகளில் நம்ம நோக்கலாம். 4 பிரிச்சிடலாம் மொத்தமாக. ரித்தத்தை பற்றிய இஸ்லாம் விட்டு வெளியேறுவதை பற்றிய சட்டங்களை 4 பிரிக்கலாம். முதலாவது சொல் ரீதியான ரித்தத், வார்த்தை அடிப்படையில் அந்த ரித்தத் ஏற்படும். அல்லாஹ்வை அல்லது அவனுடைய தூதர் அவர்களை மலக்குகளை அவனுடைய தூதர்களில் ஒருவரை ஏசுவது, அல்லது தனக்கு மறைவான ஞானம் இருப்பதாக வாதம் செய்வது, நுபுவத்தை தனக்கு வாதிடுவது, தான் நபி ஆகிட்டோன்னு சொல்கிறது. அப்போ அல்லாஹ் ஈமான் கொண்ட சொன்ன விஷயங்களை ஏசுறது, திட்டுறது, இழிவுபடுத்துறது, இந்த மாதிரி வார்த்தைகள் எதனா நடக்குது, ஏசுறது, அல்லது நுபுவத்தை தனக்கு வாதிடுறது, மறைவான ஞானம் தனக்கு இருக்கிறதா சொல்கிறது, அல்லது அவ்வாறு வாதியுடன் மெய்ப்படுத்துவது. ஒருத்தர் அந்த மாதிரி தனக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு வாதம் செய்கிறான்னா, அல்லது தன்னை நபின்னு வாதம் செய்கிறான்னா அவன் நபிதான்னு சொல்கிறது. இதெல்லாம் ரித்தத். அதனால காதியானிகள் ஏன் அவங்கள முர்த்ததுன்னு சொல்கிறேன்னா, தன்னை நபின்னு சொன்ன மிர்சா குலாம் அகமதுங்கிற ஒருத்தனை அவங்க நபியாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கூட்டம் உருவாச்சு. இன்றைக்கி அங்கங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்போ ஏன் அவங்கள முர்த்ததுகள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி வருவாங்கிற அந்த கொள்கைக்கு போனதுக்கு காரணமாக அவங்க இன்னொருவனுக்கு நுபுவத்தை நம்பிக்கை கொள்கிறாங்க, அதை உண்மைப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்வது அல்லது அவரோட உதவி தேடுவது, அவரோட பாதுகாப்பு தேடுவது, இது எல்லாமே ரித்தால வார்த்தை ரீதியாக வரக்கூடிய ரித்தத். 2வது செயல் ரீதியான ரித்தத். அப்படின்னா என்ன? சிலை, மரம், கல், கபறுகள் இவங்களுக்கு இந்த பொருள்களுக்கு சஜிதா செய்கிறது, அந்த விஷயங்களுக்காக அறுத்து பலியிடுறது, அசிங்கமான இடங்களில் குர்ஆன் ஓதுறது, வீசுறது, சூனியம் செய்வது, அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ் இறக்கி வைக்காதவற்றை கொண்டு சட்டம் இயற்றுவது, இது எல்லாமே செயல் ரீதியான ரித்தா, மதமாறுவது. 3வது கொள்கை சார்ந்த ரித்தத். அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு சக்தி இருப்பதாக நம்புறது, மது, விபச்சாரம் போன்றவற்றை ஹலால் எனவும், ரொட்டி போன்ற அனுமதிக்கப்பட்டதை கூட ஹராம் என்று சொல்கிறது, தொழுகை கடமை இல்லை என்று பேசுறது, மார்க்கத்தில் உறுதியாக அறியப்பட்ட இஜ்மாவாக எல்லா மார்க்கத்தில் எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை மறுக்கிறது, இது எல்லாமே கொள்கை சார்ந்த ரித்தத். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரபுகளில் சில கோத்திரத்தார், கிராமவாசிகள், காட்டரபிகள் கிளர்ச்சி செய்தாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு எதிராக போர் செய்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க முர்த்ததாயிட்டாங்கன்னு தான். ஏன்னா அவங்க கொள்கையை சார்ந்தே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தரமாட்டோம், தொழுவோம் எல்லாம் செய்வோம், ஆனால் நாங்கள் ஜக்காத்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க தௌபா செய்ய மறுத்தாங்க. அபூபக்கர் போர் செய்தாங்க அவங்களுக்கு எதிராக. இதுவும் கொள்கை சார்ந்த ரித்தத்துக்கு உதாரணங்கள். 4வது சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ரித்தத். ஒருத்தர் மதம் மாறுவதற்கு காரணங்கள் இது ஒன்று. ஷிர்க் ஹராம் என்பதிலோ அல்லது விபச்சாரம் மது ஹராம் என்பதிலோ அல்லது ரொட்டி போன்றவை ஹலால் என்பதிலோ அல்லது நபி அவர்களின் தூதுத்துவம் உண்மை அது தற்காலத்திற்கு பொருத்துவான் என்பது சந்தேகம் கொள்வது. மார்க்க விஷயங்களை இதெல்லாம் உண்மையாக அல்லாஹ் உண்மையாக இருப்பானா, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சா அதுவும் ஒருத்தன் இஸ்லாமை விட்டு வெளியேற காரணமாக.
ரசூல்லாவை நபியா அது ஒரு நிஜமாக உண்மையில் வாழ்ந்தாங்களா, அதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாலும் ஒருத்தர் இந்த மாதிரி இதாக, அல்லது அல்லாஹ் என்ன ஹலாலாக்கி ஒன்றை ஹராமாக சட்டம் இயற்றுவது, ரசூலுடைய தூதுத்துவத்தை சந்தேகப்படுறது, இந்த மாதிரி எவ்வளோ இதெல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ரித்தத். இந்த 4 ரித்தத்துகளை சொல்கிறாங்க. 1 சொல்லால், 2 செயலால், 3வது கொள்கையால், 4வது சந்தேகத்தால் வரக்கூடிய ரித்தத். ஒருவன் முர்த்ததுன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு, அதாவது ரித்தத் கொண்டு ஒருத்தன் முர்த்தத் ஆயிட்டான் நிரூபிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? முதலாவது அவனை தௌபா செய்யுமாறு வலியுறுத்த வேண்டும். ஒருத்தன் மதம் மாறிட்டான், கொள்கை வழிகட்டு போயிட்டான், 3 நாள்களுக்குள் தௌபா செய்து இஸ்லாமுக்கு வந்து விட்டால் அவனுடைய தௌபா ஏற்கப்படும். 3 நாள் தான் அவனுக்கு டைம், அதுக்குள்ளே தௌபா செய்து அவன் இஸ்லாமை ஏற்றுக்கணும். 2வது தௌபா செய்ய மறுக்கிறான் அப்படின்னா அவனை கொலை செய்ய வேண்டும். மன் பத்தல தீனஹு ஃபக்துலூஹு, யார் மதம் மாறினாரோ அவரை கொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. இது ஆட்சியாளருக்கு கடமை, சாதாரண மக்களுக்கு இல்லை. ஆட்சியாளர் என்ன செய்வார்? கொலை செய்துருவார், உறுதியாக அவனுக்கு மதம் மாறிவிட்டான் அப்படின்னு தெரிஞ்சான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறியக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 3017வது ஹதீஸ். 3வது தௌபா செய்ய வழங்கப்பட்ட நாள்களுக்குள் அவனது சொத்துக்களை கையகப்படுத்துவது ஹராமா. தௌபா செய்யலை அப்படின்னா அதுக்கு பிறகு அவனுடைய சொத்துக்களை கையகப்படுத்திடலாம். இஸ்லாமிய ஆட்சியாளர் கையகப்படுத்திடுவார், அதாவது பைத்துல் மால் கொண்டு வந்துவார். அவன் தௌபா செய்து இஸ்லாமை ஏற்றால் அது அவனுக்கே உரியது, இல்லை என்றால் அவனை ரித்தத்திற்கு தண்டனையாக கொலை செய்திருந்து அவனுடைய சொத்துக்கள் பைத்துல் மாலுக்கு ஒப்படைக்கப்படும். மதம் மாறிட்டான், அவனை கொலை செய்துட்டு பைத்துல் மாலுக்கு தான் ஒப்படைக்கும். அந்த சொத்துக்களை அவங்க வாரிசாளர் கூட அனுபவிக்க முடியாது, மதம் மாறியவனுடைய சொத்துக்கள். அவன் மதம் மாறியதிலிருந்து அவன் சொத்துக்கள் முஸ்லீம்களின் நலனுக்காக செலவு செய்யப்படும் என்றும் ஒரு கருத்து இருக்குது. பைத்துல் மாலில் சேர்த்து முஸ்லீம்களின் நன்மைக்காக பயன்படுத்தும். 4வது அவனுக்கு உறவினர்களுக்கு அவனது சொத்தில் இருந்தோ அல்லது அவர்கள் சொத்தில் இருந்தோ அவனுக்கோ எந்த பங்கும் கிடையாது. ஒருத்தன் மதம் மாறிட்டான்னா அவனுக்கும் சொத்து கொடுக்கப்படாது, அவனுடைய சொத்து மற்றவங்களுக்கு கிடைக்காது. அதாவது தாய் தந்தையுடைய சொத்தை அவன் பெற முடியாது, இவனுடைய சொத்தை தாய் தந்தையும் பெற முடியாது. மதம் மாறிய காஃபிர், அதாவது முர்த்ததானவன், ஒரு முஸ்லீமாக இருந்து முர்த்ததானவனுடைய சொத்துக்கள் அரசுக்கு சொந்தம், பைத்துல் மாலுக்கு சொந்தம், பொது முஸ்லீம்களுக்கு நன்மைக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அவனை கொலை செய்த பிறகு அதை எடுத்துடணும். இதுதான் மரண தண்டனை கொடுத்துட்டு உள்ள சட்டம். 5வது முர்த்ததாகவே அவன் மரணித்தால் அவனை குளிப்பாட்டக்கூடாது. அப்படி தான் மரணிச்சிட்டானா குளிப்பாட்டக்கூடாது, அவனுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, அவனை முஸ்லீம்களுடைய கபர்ஸ்தானில் மையவாடியில் அடக்கமும் செய்யக்கூடாது. மாறா காஃபியர்களுடைய இடுகாட்டிலோ அல்லது முஸ்லீம்களுடைய மையவாடி அல்லாத வேறு எங்கேயாவது ஒரு இடத்திலோ குப்பையிலையோ போட்டு அவனை புதைச்சிடணும். தொழுகையும் இல்லை, குளிப்பாட்டுவதும் இல்லை, எதுவும் இல்லை. முர்த்ததுக்கான சட்டங்கள் இதை தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த பாடத்தில் குறிப்பிட்றாங்க. அப்போது இதில் நாம் இந்த பாடத்தில் ஜாஹிலியத்னா என்ன, அதனுடைய 2 வகையை பறிந்தோம். பொதுவான ஜாஹிலியத்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, இப்போ இல்லை, மறுமை நாள் வரைக்கும் இல்லை. 2வது ஜாஹிலியத்து தான் அது சில நபர்கள்ட்ட மனிதர்கள்ட்ட ஒரு இடங்களில் இருக்கக்கூடியது, அறியாமை, இஸ்லாமை பற்றி அறியாமை. 2வது ஃபிஸ்லையும் 2 வகை இருக்குது. ஒன்று இஸ்லாமை வெளியேற்றக்கூடியது, இன்னொன்று இஸ்லாமுக்கு விட்டு வெளியேற்றாது ஆனால் பொதுவான பாவங்கள். முதலாவது வகை குஃப்ரை குறிக்கும், இது குஃப்ர் அல்லாத பாவங்களை குறிக்கும். 3வது பலால், வழிகேடு. அப்போது அல்லாஹ்வுக்கு தூதர் கீழ்ப்படிய மறுத்து வழிகேடுவதே இது குறிக்கும், நேர்வழிக்கு எதிரானது. இதில் உள்ள வகைகளையும் பார்த்தோம். சில நேரத்தில் பலால் வழிகேடுங்கிறது குஃப்ரை குறிக்கலாம், ஷிர்கை குறிக்கலாம், அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவங்களை குறிக்கலாம், அல்லது ஒரு சிறு தவறை கூட குறிக்கலாம், மறதியை குறிக்கலாம், தொலைந்து போனதை அதையும் குறிக்கலாம். இப்படி பல அர்த்தங்கள் அதுக்கு. 4வது ரித்தா, மதம் மாறுவது. மதம் மாறுவதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்லின் காரணமாக அல்லது செயலின் காரணமாக அல்லது கொள்கையின் காரணமாக அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் மதம் மாறுவார். அவர்களுக்கான தண்டனை அவர்கள் ஆட்சியாளரால் கவனிக்கப்பட்டு கொலை செய்யப்படும். இதுதான் ரித்தாவுடைய சட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே ஒருத்தர் ரித்தா முர்த்ததாயிட்டார் நிரூபிக்கிட்டு அவரை தௌபா செய்ய சொல்லணும், 3 நாள் டைம் தரணும், அதுக்கு பிறகு தௌபா செய்யணும், கொலை செய்யணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டங்களை எல்லாத்தையும் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இதில் அதே மாதிரி அந்த முர்த்ததானவனுடைய சொத்துக்கள் பைத்துல் மாலுக்கு தான் போகுமே தவிர அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய வாரிசாரர்கள் கிடைக்காது. அதே மாதிரி இவனும் ஒரு முர்த்ததானவங்களுடைய
என்னது சொத்தை அடைய முடியாது, தாய் தந்தையும் அடைய முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.